வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த காணொலியில் நம்ம இல்லம் தேடி தேர்வில் 24வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி வந்து 24வது டெஸ்ட்டில் பார்ட் 1 நம்ம பார்த்தாச்சு. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1 பார்த்தாச்சு. இது பார்ட் 2. இந்த பார்ட்டில் 75 கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்குண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிவல் இந்தியாவில் நிறைய கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டெல்லி சுல்தானேட்டில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த ஒரு காணொலி மூலிமா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். முடிவு எதுவாயினும் பரவாயில்லை, முதலில் முயற்சி செய். பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக வந்து நிற்கும். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை பற்றி யோசிக்காதீங்க, பயம் கொள்ளாதீங்க. ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எழுதுறோம், இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் போட்டி போட்டுருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு அக்கா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபீல்டு தான், ஒரே 3 மணி நேரம் தான் எல்லாருக்கும். ஸோ அதுக்கு மேலே யாருக்குமே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் சேம் சிலபஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் முன்னாடி படிச்சுக்கலாம், பின்னாடி படிச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து திரும்ப நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ நிறைய தோல்வியை பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ பயந்துட்டு இருப்பீங்க, ஸோ மறுபடியும் என்ன நடக்க போகுது, எதை பற்றியும் பயப்படாங்க. சரிங்களா? தைரியமாக நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஸோ குறுகிய நாள் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. தொடர்ந்து படிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி, பாமனி கிங் அலாவுதீன் பாமன் ஷா வாஸ் ஆல்சோ கால்டஸ். பாருங்க, பாமனி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஸோ அதுக்கு ஆல்ரெடி அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. என்னன்னா ஹசன் கங்கு, முகமது ஷா, ஃபிரோஸ் ஷா, வாலி ஷா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் கங்கு. பாமனி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா ஹசன் கங்கு என்று அழைக்கப்படுகிறார். 1347 அலாவுதீன் ஹசன் கங்கு எனவும் அறியப்பட்டார். தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். ஹசன் கங்கு அறிவித்துக் கொண்டார். இரண்டாவது கேள்வி, கிருஷ்ணதேவராயா ரோட் அமுக்த மால்யதா லாங்குவேஜ் ஆஃப். கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா நூலை எம்மொழியில் எழுதினார்? தமிழ், கன்னடா, உருது, தெலுங்கு. அமுக்த மால்யதா தெலுங்கு மொழியில் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்டது. அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். பாருங்க, பெரியாளோட மகள் கோதை தேவியை பற்றிய நூல் தான் அமுக்த மால்யதா. கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார், பின்னர் அதை கடவுளுக்கு சூடுவார். அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பது என்று பொருள். அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருளாகும். மூன்றாவது கேள்வி, which is known as விஸ்பரிங் கேலரி, முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது எது? கோல் கும்பாஸ், ஜும்மா மாஸ்க், கோல்கொண்டா, மதராசா. கோல் கும்பாஸ். விடை வந்து பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ். முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது கோல் கும்பாஸ். விடை ஏ. 1480 முதல் 1686 வரை ஆட்சி செலுத்திய அடில்ஷாஹி மரபின் தலைநகர் பிஜப்பூர் ஆகும். சரிங்களா? விஜயபுரா சொல்லக்கூடிய பிஜப்பூர் ஆகும். இந்த வம்சத்தின் 7வது ஆட்சியாளரான முகமது அடில்ஷாவின் மிடுக்கான கல்லறையே கோல் கும்பாஸ். வட்ட வடிவ குவிமாடம் கொண்டது. கோல் கும்பாஸ் பார்த்தீங்கன்னா வட்டம் வடிவ குவிமாடம் கொண்டதாகும். அடில்ஷா இதனை தனது வாழ்நாளையே கட்டி முடித்தார். இது அடர் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு மேற்பூச்சி பூசி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோல் கும்பாஸ் பார்த்தீங்கன்னா அடர் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டதாகும். நான்காவது கேள்வி, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. பாருங்க, உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகாரிகள் கொடுத்தாங்க, அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறதா கேட்டிருக்காங்க. சுமந்த், சாரினபுத், தாத்யாக்ஷா, நியாயத்தீஸ். சுமந்த் வெளியுறவு செயலர், ஃபாரின் செக்ரட்டரி. சாரி நௌபத் தலைமை தளபதி. தாத்யாக்ஷா மத தலைவர். நியாயத்தீஸ் தலைமை நீதிபதி. இப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. விடை ஏ. ஐந்தாவது கேள்வி, டூரிங் தி டைம் ஆஃப் தி ஹர்ஷா who served as the head of the நாலந்தா யூனிவர்சிட்டி. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் கேட்டிருக்காங்க. ஃபாஹியான், யுவான்சுவாங், சில்பத்ரா, இட்சிங். விடை வந்து பார்த்தீங்கன்னா சில்பத்ரா. விடை சி, சில்பத்ரா. ஆறாவது கேள்வி, மேட்ச் கேட்டிருக்காங்க. பிராமணாஸ், சாமவேதா, ஆரியங்காஸ், யஜுர்வேதா. ஃபாரஸ்டெக்ஸ், கைட் புக் ஃபார் பிரீட்ஸ், ரிச்சுவல்
டெக்ஸ்ட் புக் ஆஃப் சன்ஸ். பிராமணங்கள் என்றால் சடங்கு நூல்களாகும். பிராமணங்கள் என்றால் சடங்கு நூல்கள். சாமவேதம் மந்திர நூல்கள். சாமவேதம் மந்திர நூல்கள். ஆரண்யங்கள் வன நூல்கள். யஜுர்வேதம் புரோகிதர் வழிகாட்டி நூல். யஜுர்வேதம் புரோகிதர் வழிகாட்டி நூல். விடை வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. விடை பி. 7வது கேள்வி, தி ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வாஸ் சைன்ட் இன் தி இயர். புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1656, 1665, 1660, 1670. விடை வந்து பார்த்தீங்கன்னா 1665. விடை பி 1665. 1665ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி ஏற்பட்ட புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்தது. மன்சப்தாராக செயல்பட்டு பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார் சிவாஜி. 8வது கேள்வி, ஃபைண்ட் தி ஆட் மன் அவுட். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. மகாவீர் சரிதா, உத்தரராமா சரிதா, புத்த சரிதா, மாலதி மாதவா. சோ மகாவீர சரிதம், உத்தரராம சரிதம், மாலதி மாதவம் இவை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு பவபூதி எழுதியுள்ளார். புத்த சரித்திரத்தை அஸ்வகோசர் எழுதியிருப்பாரு. புத்த சரித்திரம் அஸ்வகோசர் எழுதியுள்ளார். சோ அப்போ வந்து ஆட்மன் அவுட்ல உங்களுக்கு விடை சி புத்த சரிதம். 9வது கேள்வி, ஹூ இஸ் கால்ட் அஸ் இந்தியன் ஐன்ஸ்டீன். இந்திய ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வராகி மிஹிரர், நாகார்ஜுனா, ஆரியபட்டா, பிரம்மகுப்தா. இந்திய ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்பட்டவர் நாகார்ஜுனர் ஆவார். விடை பி. பௌத்தாச நாகார்ஜுனர் பௌத்த தத்துவ ஞானிகள் அஸ்வகோசர், பார்சவர், வசுமித்திரர் போன்றோரின் புரவலராக பேரரசர் கனிஷ்கர் திகழ்ந்தார். சோ 10வது கேள்வி, மேட்ச் பிரியதர்ஷிகா, ஹர்ஷசரிதா, ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், தர்மபாலா. சோ பிரியதர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷரால் எழுதப்பட்டது. பிரியதர்ஷிகா ஹர்ஷரால் எழுதப்பட்டது. ஹர்ஷசரிதம் பாணர் எழுதினார். பாணரால் எழுதப்பட்டது. ஐஹோல் கல்வெட்டு ரவிகீர்த்தி. ஐஹோல் கல்வெட்டு ரவிகீர்த்தி. தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகம். தர்மபாலா நாலந்தா பல்கலைக்கழகம். விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 1, 4, 3. விடை பி. 11வது கேள்வி, which of the following is not a main ports of west coast. மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த துறைமுகம் அல்லாதது எது? நௌரா, முசிறி, தொண்டி, கண்ணனூர். சோ விடை வந்து முசிறி. விடை முசிறி. 12வது கேள்வி, which of the following is correctly matched. பின்வரும் நூற்றில் சரியாக பொருத்தப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜதகாஸ், புராணாஸ், தீபவம்சா, திகநிகாயா. சோ ஜாதகாஸ் அப்படின்னா மௌரியன் ஜீனாலஜி, மௌரியரின் மரபொழின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. ஜாதகாஸ் என்றால் புத்தரின் முந்தைய வாழ்க்கை. சரிங்களா? புத்தரோட முந்தைய வாழ்க்கையை பத்தி, அவர் வந்து முற்பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா மனிதரா விலங்கா பிறந்த பத்தி சொல்லப்பட்ட கதைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகா ஸ்டோரிஸ். ஸோ ஆப்வியஸ்லி அப்ப ஏ தவறானது. புராணாஸ் என்பது பார்த்தீங்கன்னா அசோகர் ஸ்ரீலங்காவில் புத்த மதத்தை பரப்புவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள். ஸோ அதுவும் தவறானது. புராணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புராண கதைகளை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்ப 2வதும் தவறானது. 3வது தீபவம்சா, சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி மௌரியன் பீரியட். மௌரியர்களும் சமூக பொருளாதார நிலையம். ஸோ தீபவம்சன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்த மத நூலாகும். சரிங்களா? அப்போ அதுவும் தவறானது. அயல்நாட்டு புத்த மத நூலாகும். அதுவும் தவறானது. திக நிகாயா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஐடியாஸ் ஆன் மௌரியன் பாலிட்டி. மௌரியரின் அரசியலில் புத்த மத கொள்கைகளின் தாக்கமாகும். இது சரியானது. ஸோ திக நிகாயா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஐடியாஸ் ஆன் மௌரியன் பாலிட்டி. இப்போ ஆன்சர் டி. ஆன்சர் வந்து டி. 13வது கேள்வி, which of the following Vedic literature contains the fine specimens of lyric poetry notably addressed to the goddess of the dawn, உஷா. ஸோ வந்து கீழ்கண்ட எந்த வேத நூல் பெண் தெய்வமான உஷாவை பற்றி நேர்த்தியான இசைப்பாட்டாக பாடத்தக்க பாடல்களை கொண்டுள்ளது? இப்போ சந்தியோக்யா உபனிஷத், ரிக்வேதா சம்ஹிதா, யஜுர்வேதா சம்ஹிதா, அதர்வ வேத சம்ஹிதம். ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வேதா சம்ஹிதா. 14வது கேள்வி, இன் விச் எடிக்ஸ் டிட் அசோகா டிக்ளேர் இஸ் ஃபாத் இன் புத்தா தம்மா அண்ட் சங்கா? இஸ் ஃபாத் இன் புத்தா தம்மா அண்ட் சங்கா. எந்த கல்வெட்டிலுள்ள அரசு ஆணையில் பௌத்தம், தர்மம், சங்கம் இவற்றின் பால் அசோகர் தன்னுடைய ஈடுபாட்டை அறிவித்துள்ளார்? மாஸ்கி மைனர், ராக் எடிக்ட்,
ருமினேரி மைனர் ராக் எடிக்ட், சார்நாத் பில்லர் ராக் எடிக்ட், பாப்ரா மைனர் ராக் எடிக்ட். மாஸ்கின் சிறு குன்று கல்வெட்டு, ருமினேரியின் சிறு தூண் கல்வெட்டு, சாரநாத் தூண் கல்வெட்டு, பாப்ரா சிறு குன்று கல்வெட்டு. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பாப்ரா மைனர் ராக் எடிக்ட். விடை பாப்ரா சிறு குன்று கல்வெட்டாகும். ஸோ 15வது கேள்வி, அரேஞ்ச் இன் chronological ஆர்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசையாக முறைப்படுத்துக. ஆட்டோமன் டர்க்ஸ் கேப்சர்டு கான்ஸ்டான்டினோபிள். ஆட்டோமன் துருக்கியர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை கைப்பற்றியது 1453ஆம் ஆண்டு. 1453ஆம் ஆண்டு. பார்த்தலோமியா டயஸ் ரீச்டு சதர்ன் டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா. பார்த்தலோமியா டயஸ் முதலாக ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை சென்று திரும்புதல் 1488. விஜயநகர எம்பையர் வேர் டிஃபீட்டட் அட் தலைக்கோட்டா வார். தலைக்கோட்டா போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற்றது 1565. வாஸ்கோடா காமா ரீச்டு காலிக்கட் அட் ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ சி ரூட். வாஸ்கோடா காமா கடல் வழியாக முதலாக இந்தியாவின் கோழிக்கோடு கோட்டையை வந்தடைந்தது 1498. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா chronological ஆர்டர் 1 2 4 3. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஆன்சர் பி. 16வது கேள்வி, அரேஞ்ச் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர். The caste system is generally read in post-Vedic period. பாருங்க, வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேத காலத்துக்கு பிறகு ஜாதி முறை கீழ்கண்ட முறையில் வரிசைப்படுத்தப்படுகிறது. அது என்ன பார்ப்போம். வைஷ்யாஸ், பிராமணாஸ், சத்ரியாஸ், சூத்ராஸ். ஸோ பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. 2 3 1 4. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ 17வது கேள்வி, which of the following is correctly matched? பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அபுல் பசல் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் பசல் அக்பர் நாமா. அபுல் பசல் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா வந்து எழுதியிருப்பாரு. ஷாஜகான் நாமா எழுதியிருக்க மாட்டார். சரிங்களா? ஸோ அப்போ முதல் இணை தவறா இருக்குது. இனயத் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் நாமா. இனயத் கான் வந்து ஷாஜகான் நாமா. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மகாபாரதா. அப்போ இதுவும் தவறானது. அப்துல் ஹமீத் லகோரி பாதுஷா நாமா. இது சரியாக பொருந்தி உள்ளது. அப்பாஸ் கான் சர்வானி வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. அது அக்பர் நாமான்றது அபுல் பசல் எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ அப்பாஸ் கான் சர்வானி வந்து பார்த்தீங்கன்னா தாரிக்கி ஷெர்ஷாஹின்ற புக்கை எழுதியிருப்பார். தாரிக்கி ஷெர்ஷா என்ற புக்கை அவர் எழுதியிருப்பார். ஷெர்ஷாஹி. சரிங்களா? ஷெர்ஷாஹின்ற புக்கை எழுதியிருப்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ மேட்சாக இருக்குன்னா சி. அப்போ சி ஒன்லி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ 18வது கேள்வி, ஆரிஜின் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இஸ் டூரிங் ஆஃப் தி பீரியட். பாருங்க, இன்றைய கர்நாடக இசை தோன்றிய காலம் எதுன்னு கேட்டுருக்காங்க. சேரா பீரியட், சோழா பீரியட், பாண்டியா பீரியட், கலப்ராஸ் பீரியட். ஸோ வந்து சோழர் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கர்நாடக இசை தோன்றியது. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, சோழா பீரியட். ஸோ 19வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கும். அசசன் ரீசன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அசசன் Asoka was converted to Buddhism immediately after Kalinga War in 260 BC. அசோகர் கிமு 260 கலிங்க போர் முடிந்தவுடன் புத்த மதத்துக்கு மாறினார். ஆக்சுவலா வந்து கான்செப்ட் கரெக்டா, பட் இயர் மட்டும் தான் தவறா இருக்குது. ஏன்னா 261ஆம் ஆண்டு கலிங்க போர் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இயர் தவறா இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஏ தவறு. Babra inscription clearly states that Asoka was converted to Buddhism 2.5 years after the Kalinga War. பாப்ரா கல்வெட்டானது கலிங்க போர் முடிந்து 2.5 ஆண்டு காலத்துக்கு பின் அசோகர் புத்த மதத்திற்கு மாறினார் என கூறுகிறது. இது சரியான கூற்று. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ தவறு, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அப்ப விடை பி. 20வது கேள்வி, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் chronological ஆர்டர். காலவரிசைப்படி எழுதுக. சோமவேதா, ரிக்வேதா, யஜுர்வேதா, அதர்வண வேதா. ஸோ இந்த வேதங்கள் பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மிக பழமையான வேதம்னா ரிக்வேதம். ஸோ வந்து ரிக்வேதம், அடுத்து யஜுர்வேதம், 2வது யஜுர்வேதம், 3வது சாமவேதம், 4வது அதர்வண வேதம். இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா 2 3 1 4. அப்போ விடை டி. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. 21வது கேள்வி, which is wrongly matched. பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? நியாய தர்ஷனா கௌதம் ரிஷி, இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சாங்கிய தர்ஷனா கபிலா
சாங்கிய தர்ஷனா கபிலா, இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. யோக தர்ஷனா பதஞ்சலி, யோக தர்ஷனா பதஞ்சலி, இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. உத்தர மீமாம்சா தர்ஷனா ஜெய்மினி, இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மூன்றும் சரியாக உள்ளது, நான்காவது எண்ணை தவறாக உள்ளது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை டி. சோ 22வது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க. சங்கம டைனாஸ்டி, சலுவா டைனாஸ்டி, துல்வா டைனாஸ்டி, ஆரவீடு டைனாஸ்டி. சரிங்களா? சோ இதுல யார் வந்து இந்த டைனாஸ்டிக்குள்ள உள்ள கிங்ன்றதை நம்ம பார்ப்போம். சோ சங்கம வம்சம் வீர நரசிம்மன், சங்கம வம்சம் ஹரிகரன் தோற்றுவித்தவர் வந்து ஹரிகரன். சாலுவ வம்சம் வீர நரசிம்மன், வீர நரசிம்மன் தோற்றுவித்தவர். துலுவ வம்சம் திருமலை, துலுவ வம்சம் திருமலை. ஆரவீடு வம்சம் நரசிம்மன், ஆரவீடு வம்சம் நரசிம்மன். அப்ப விடை 3, 2, 1, 4. சரிங்களா? விடை சி, விடை சி. ஸோ 23வது கேள்வி, ஹூ இஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தாஜ்மஹால்? தாஜ்மஹாலின் தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார்? தாராசிகோ, மிர்ஜும்லா, நிசாம் சாஹி, உஸ்தாஸ் அகமது லகோரி. தாஜ்மஹாலின் தலைமை கட்டட கலை நிபுணர் யார் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்தாஸ் அகமது லகோரி ஆவார். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, உஸ்தாத் அகமது லகோரி. 24வது கேள்வி, who won the title of ஞான சமுத்ரா in music during முகல் பீரியட்? முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்ரா என்ற பட்டத்தை வென்றவர் யார்? தான்சேன், லால்கான், ஜெகநாத். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லால்கான். ஸோ முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்ரா என்ற பட்டத்தை வென்றவர் லால்கான். விடை பி. 25வது கேள்வி, புத்திஸ்ட் கவுன்சில் கொடுத்துருக்காங்க, பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, எங்கெங்க நடந்தது? ஃபர்ஸ்ட் கவுன்சில், செகண்ட் கவுன்சில், தேர்ட் கவுன்சில், ஃபோர்த் கவுன்சில். சரிங்களா? ஸோ புத்த மாநாடுகள் இடங்கள், புத்த மாநாடுகள் இடங்கள். முதல் புத்த மாநாடு ராஜகிருகம், முதல் புத்த மாநாடு ராஜகிருகம். இரண்டாவது புத்த மாநாடு வைசாலி. மூன்றாவது புத்த மாநாடு பாடாலிபுத்திரம். நான்காவது புத்த மாநாடு காஷ்மீர், நான்காவது புத்த மாநாடு காஷ்மீர். ஸோ 4 புத்த மாநாடு நடக்கும். ஸோ முதல் புத்த மாநாடு ராஜகிருகம், இரண்டாவது புத்த மாநாடு வைசாலி, மூன்றாவது புத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது புத்த மாநாடு காஷ்மீரில் நடக்கும். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் டி, பிடிஏசி, ஆன்சர் டி. ஸோ 26வது கேள்வி, ஹூ வாஸ் எ கிரேட் தெலுங்கு போயட் பேட்டர்னைஸ்டு பை துல்ஜாஜி? துல்ஜாஜி அவர்களால் ஆதரிக்கப்பட்ட தெலுங்கு புலவர் யார்? அல்லூரி குப்பண்ணா, பாஸ்கரன், கிருஷ்ணப்பா, ராமபத்ரா. ஸோ விடை வந்து அல்லூரி குப்பண்ணா, அல்லூரி குப்பண்ணா. விடை ஏ. 27வது கேள்வி, மௌரியன் ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லீகல் ப்ரொசீஜர்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் தி? மௌரிய நீதிமன்றம் மற்றும் சட்ட நடைமுறைகள் எதன் அடிப்படையில் அமைந்திருந்தது? முத்ர ராட்சசா, மத்த விலாச பிரகடனா, அர்த்த சாஸ்திரா, மிலிந்த பட்கோ. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். ஸோ மௌரிய காலகட்டத்து நீதிமுறைகளும் நீதிமன்றங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகளும் அர்த்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. 28வது கேள்வி, which one of the following book wrote by மெகஸ்தனிஸ்? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று மெகஸ்தனிஸ் எழுதிய புத்தகம்? அர்த்தசாஸ்திரா, இந்தியா, முத்ர ராட்சசா, பிம்பிசாரா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா, இந்தியா எனும் நூலை மெகஸ்தனிஸ் எழுதியுள்ளார். விடை பி. 29வது கேள்வி, which era was considered as a golden age? யாருடைய காலம் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? சுங்கா டைனாஸ்டி, மராத்தாஸ், முகல்ஸ், குப்தாஸ். சோ குப்தர்கள் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. முகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகானோட காலம் வந்து பாத்தீங்கன்னா பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. சோ முகல்ஸ்ல ஷாஜகானோட காலம் பொற்காலம். ஓவரால் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியால ஓவரால் இந்தியன் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குப்தருடைய காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. சோ 30வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஆமுக்த மால்யதா, ஜும்மா மஸ்ஜித், கோல் கும்பாஸ், ஜாம்பாவதி கல்யாணம். ஆமுக்த மால்யதா பாத்தீங்கன்னா தெலுங்குல எழுதப்பட்ட நூல். சோ அப்ப 4. சோ ஆமுக்த மால்யதா தெலுங்கு, ஜும்மா மசூதி குல்பர்கா, கோல்கும்பா பிஜப்பூர், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம். விடை வந்து பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3. விடை சி. விடை வந்து பாத்தீங்கன்னா சி, 4, 1, 2, 3. 31வது கேள்வி, which is the following site belongs to Paleolithic rock shelters? பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது எது? ஹரப்பா, பிம்பட்கா, பெலான், ராஞ்சி. சோ ஆன்சர் பிம்பட்கா. விடை வந்து பாத்தீங்கன்னா பி, பிம்பட்கா.
32வது கேள்வி, who was the 23rd தீர்த்தங்கரர்? பின்வருவனவற்றுள் 23வது தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர், பார்சவநாதர், மகாவீரர், புத்தா. சோ வந்து பாத்தீங்கன்னா பார்சவநாதர் வந்து பாத்தீங்கன்னா 23வது தீர்த்தங்கரர் ஆவார். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர், 24வது தீர்த்தங்கரர் மகாவீரா. சோ வந்து பாத்தீங்கன்னா 23வது தீர்த்தங்கரர் யாரு? பார்சவநாதர். விடை பி. 33வது கேள்வி, தி கோல்டன் ஏஜ் ஆஃப் தெலுங்கு லிட்டரேச்சர் வாஸ்? தெலுங்கு இலக்கியங்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலகட்டம்? விஜயநகர பீரியட், முகல் பீரியட், பாமனி கிங்டம், டெல்லி சுல்தானேட். சோ ஆன்சர் வந்து விஜயநகர பேரரசு காலம் தான் தெலுங்கு இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. 34வது கேள்வி, தி earliest brick temple in India was built by? இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? மௌரியாஸ், சுங்காஸ், விஜயநகராஸ், குப்தாஸ். சோ இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோவில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, குப்தாஸ். சோ அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா பித்தர்கனில் உள்ள செங்கல் கோவில். சரிங்க, பிரிக் டெம்பிள் அட் பித்தர்கன். கான்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பித்தர்கனில் உள்ள கோவில் இந்தியாவின் மிகவும் பழமையான செங்கல் கோவில் ஒன்றாகும். இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குப்த பேரரசின் போது கட்டப்பட்டது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி, குப்தாஸ். 35வது கேள்வி, செலக்ட் தி கரெக்ட் பேஸ் given below. சரியான இணையை தேர்வு செய்ய. சோ மன்னர்கள் கொடுத்திருக்காங்க, அவருக்கு சிறப்பு பெயர்கள், பட்ட பெயர்கள் கொடுத்திருக்காங்க. நரசிம்மவர்மா 1 வாதாபி கொண்டான், இது சரியாக பொருந்தியுள்ளது. மகேந்திரவர்மா 1 அவனி சிம்மா, சிம்ம விஷ்ணு சித்திரகார புலி, இரண்டும் தவறா பொருந்தியுள்ளது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டார், சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்டார். சோ இரண்டு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப விடை வந்து பி, ஒன் ஒன்லி. விடை பி, ஒன் ஒன்லி. 36வது கேள்வி, தன்வந்திரி மகால் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் பை? தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் யார்? சாம்பாஜி, பாலாஜி விஸ்வநாத், சரபோஜி, வெங்கோஜி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சரபோஜி. சி. விடை சி, சரபோஜி. சரபோஜி தான் தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியுள்ளார். 37வது கேள்வி, which pairs are correct? எந்த இணைகள் சரியானவை? சோ சாலபோகம், பள்ளிச்சந்தம், தேவதானம், வேளாண் வகை. சோ சாலபோகம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள், சாலபோகம் பள்ளிகள். பள்ளிச்சந்தம் சமண நிறுவனங்கள். சோ சாலபோகம்னா பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் என்றால் சமண நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். தேவதானங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். வேளாண் வகைகள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் ஆகும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை கேட்டிருக்காங்க. 3 மற்றும் 4 தான் சரியான இணை. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, 3 and 4. சோ வேளாண் வகை பிராமணர்கள் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். 38வது கேள்வி, தி ரக்ஷாபந்தன் ட்ரெடிஷன் இஸ் பிலாங் டு? ரக்ஷாபந்தன் பண்பாட்டு மரபிற்கு சொந்தமானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர், ராஜபுத்ஸ், ராஷ்டிரகூடாஸ், பாலாஸ். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்ஸ். விடை ராஜபுத்திரர்கள் சொந்தமானதான் ரக்ஷாபந்தன் பண்பாடு. 39வது கேள்வி, ஃபைண்ட் தி கரெக்ட் பேர்ஸ். கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. சிட்டி ஆஃப் ஜான்பூர். சோ ஜான்பூர் நகரம் ஃபிரோசா துக்ளக் கால் கட்டப்பட்டது, சரியான இணை. சிட்டி ஆஃப் அகமதாபாத் அகமது ஷாவால் கட்டப்பட்டது, இதுவும் சரியான இணை. ஜெய்னுல் அப்தின் த அக்பர் ஆஃப் காஷ்மீர், இதுவும் சரியான இணை. ஃபவுண்டர் ஆஃப் தி கில்ஜி டைனாஸ்டி இன் மால்வா ஹுசைன் ஷா, இது தவறான இணையாகும். ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனாஸ்டி இன் மால்வா வந்து பாத்தீங்கன்னா மஹ்மூத் கில்ஜியால் கட்டப்பட்டது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சோ மால்வாவில் கில்ஜி டைனாஸ்டி மஹ்மூத் ஷா கில்ஜியால் கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. 40வது கேள்வி, டூரிங் தி முகல் பீரியட் which one of the following traders first came to India? முகலாயர் காலத்தில் இந்தியாவிற்கு முதலில் வந்தவர்கள் யார்? போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ், டச், டானிஷ். சோ முதலில் வந்தவர் யாரு? போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறம் தான் டச் வருவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு? போர்ச்சுகீஸ். 41வது கேள்வி, தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை which marble? தாஜ்மஹால் எந்த பளிங்குக்கல் மூலம் கட்டப்பட்டது? இக்னியஸ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டோஃபார்மிக் ராக், ஆல் தி அபவ். தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை, மேற்கூறிய அனைத்தும். தாஜ்மஹால் கட்டப்பட்டது உருமாறிய பாறைகளாலான பளிங்குக்கல்களால் கட்டப்பட்டது, மெட்டாமார்பிக் ராக். விடை வந்து சி, மெட்டாமார்பிக் ராக். 42வது கேள்வி, which language used by the common people in the northern part of India during the Mauryan period? பாருங்க,
மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி எது? பிராகிருத், பாலி, சான்ஸ்கிரிட், ஹிந்தி. சோ வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மௌரியர் காலகட்டத்தில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருத் மொழியாகும். விடை ஏ பிராகிருதம். சோ பாலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி பாத்தீங்கன்னா பாலி. விடை ஏ. 43வது கேள்வி மேட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபௌஜ்தாரஸ், தரோகா, சௌகிதாஸ், கொத்வால்ஸ். வந்து பாத்தீங்கன்னா ஃபௌஜ்தார்கள் முகலாய காவல்துறை, தாரோகா தானாக்களின் தலைவர்கள், சௌகிதார்ஸ் பரம்பரை கிராம காவலர், கொத்வால் நகரத்தை நிர்வகிக்கும் காவலர். ஸோ கொத்வால் போலீஸ். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 1, 4, 2. விடை ஏ. விடை ஏ. 44வது கேள்வி விச் அனிமல் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி பசுபதி சீல்? பசுபதி முத்திரையில் காணப்படாத விலங்கு எது? எலிஃபண்ட், டைகர், பஃபலோஸ், சீப். சோ யானை, புலி, எருமை, செம்மறியாடு. செம்மறியாடு தான் காணப்படாது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி முத்திரையில ஆடுகள் இருக்கு, செம்மறியாடு தான் இல்லை. சரிங்களா? சோ ஆடுன்னு கேட்டா அது இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாமிருகம். சரிங்களா? தென் காண்டாமிருகம் ஆல்சோ அதுல இருக்கு. பசுபதி முத்திரையில் சித்தரிக்கப்பட்ட விலங்குகள் காண்டாமிருகம், யானை, எருமை மற்றும் புலி. பாருங்க, காண்டாமிருகம், யானை, எருமை மற்றும் புலி. மனிதனின் அமர்ந்திருந்த உருவத்திற்கு முன்னால் 2 ஆடுகள் காணப்பட்டன. பசுபதி விலங்குகளின் இறைவன் என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, பசுபதி வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் இறைவன் என்று அழைக்கப்பட்டார். 45வது கேள்வி which city is known as the temple city of சாளுக்கியாஸ்? எந்த நகரம் சாளுக்கியரின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஐஹோல், பாதமி, பட்டாடக்கல், நாசிக். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஐஹோல். சோ ஐஹோல் நகரம் தான் சாளுக்கியரின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 634 உருவாக்கப்பட்ட ஐஹோல் இடைக்காலத்தில் புகழ்பெற்றிருந்த ஐயாவோலே எனும் வணிக குழுமத்தின் தலைமையிடமும் முக்கியமான வணிக மையமும் ஆகும். ஐஹோலில் ஏறத்தாழ 70 கோவில்கள் உள்ளன. காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவிலாகும். காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவிலாகும். ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், ஐஹோல் கல்வெட்டு. இக்கல்வெட்டு ஐஹோலில் உள்ள, ஐஹோல் எங்க இருக்குன்னா இப்போதைக்கு கர்நாடகாவில் உள்ள பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கு. ஐஹோலில் உள்ள மேகுதி கோவிலில் உள்ளது. இது சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசின் அவைக்கல புலவரான ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. 46வது கேள்வி நந்தி கலம்பகம் இஸ் அபவுட்? நந்தி கலம்பகம் யாரை பற்றியது? நந்திவர்மா 1, நந்திவர்மன் 2, நந்திவர்மன் 3, மகேந்திரவர்மா 1. நந்தி கலம்பகம் விடை சி, 3ஆம் நந்திவர்மனை பற்றியது. 47வது கேள்வி as an officer under the Pallava kings Gosa Dhyaksha officiated who is supervisor? பல்லவ அரசர்களின் கீழ் அதிகாரியாக பணியாற்றிய கோசா அதியட்சா என்பவர் யாரை மேற்பார்வை செய்பவர்? ரகசிய தி கிரகா, தர்மாதிகாரி, மாணிக்க பண்டாரம், கொடுக்கா பிள்ளை. சோ ஆன்சர் வந்து மாணிக்க பண்டாரம். கோச அதியட்சா என்பவர் மாணிக்க பண்டாரத்தை மேற்பார்வை செய்பவராவார். ரகசிய தி கிரதா என்பவர் அரசரின் அந்தரங்க செயலாளராவார். நீதிபதிகள் தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டனர். மாணிக்க பண்டாரம் காப்பான் என்னும் அதிகாரி கருவூலத்தை காப்பவராவார். கொடுக்கா பிள்ளை என்பவர் நன்கொடைகளுக்கான அதிகாரி ஆவார். 48வது கேள்வி பிக் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அண்டர் பல்லவாஸ். கீழோடு ஒருவனவற்றில் பல்லவர் காலத்து பெண்கள் நிலை குறித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். Women was discriminated during the Pallava period. Women's they get the right to property. Women could act, serve as priests and temples. They were not involved in business. பெண்களிடம் பாகுபாடு பார்க்கப்பட்டது, இது தவறானது. பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது, இது சரியானது. கோயில்களில் அர்ச்சராக பணியமர்த்தப்பட்டனர், இது தவறானது. பெண்கள் வியாபாரத்தில் பங்கேற்கவில்லை, இதுவும் தவறானது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி. விடை பி, பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது. 49வது கேள்வி தி Shore Temple of மாமல்லபுரம் was constructed during the period of which ruler? மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? மகேந்திரவர்மன் 1, மாமல்லன் ஆர் நரசிம்மவர்மா 1, நரசிம்மா, நந்திவர்மா 3. ஸோ முதலாம் மகேந்திரவர்மன், மாமல்லன் அல்லது நரசிம்மவர்மன் 1, ராஜசிம்மன் 3ஆம் நந்திவர்மன். மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்டது. விடை சி.
50வது கேள்வி, குடுமியான் மலை இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் ஃபேமஸ் ஃபார். குடுமியான் மலை கல்வெட்டுகள் எதை பற்றி குறிப்பிடுகிறது, எதற்கு புகழ்பெற்றது? வைஷ்ணவ டெம்பிள், ஜெயின் டெம்பிள், ஆர்மி சிஸ்டம், மியூசிக். வைணவம், வைணவ கோவில், சமண கோவில், ராணுவ முறை, இசை. குடுமியான் மலை கல்வெட்டுகள் இசைக்கு சிறப்பு பெற்றதாகும். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. 51வது கேள்வி, வாட் இஸ் தி கடிகை? வாட் இஸ் கடிகை? கடிகை என்றால் என்ன? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், டெக்னிக் யூஸ்டு ஃபார் ஃபைன் டைம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அவார்ட் கிவன் டு போயட்ஸ். கல்வி நிறுவனம், நேரத்தை கண்டறியும் முறை, இசைக்கருவி, புலவர்களுக்கு வழங்கும் விருது. ஸோ கடிகை என்பது கல்வி நிறுவனமாகும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கடிகை என்ற ஒரு கல்வி நிறுவனம் இருந்தது. 52வது கேள்வி, among the Delhi Sultanates who followed the principle of iron and blood policy. டெல்லி சுல்தானியர்களில் இரும்பும் ரத்தமும் என்ற கொள்கையை பின்பற்றிய சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி, பால்பன், இல்துட்மிஷ், முகமது பின் துக்ளக். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பால்பன். பால்பன் தான் இரும்பும் ரத்தமும் சென்ற கொள்கையை பின்பற்றினார். 53வது கேள்வி, in which period Sadiya was in practice particularly among the royal and upper ஸ்டேட் ஆஃப் தி சொசைட்டி. எந்த காலத்தில் அரச மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே சதி எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? ஆன்சியன்ட் பீரியட், மிடிவல் பீரியட், பிரிட்டிஷ் பீரியட், பி அண்ட் சி. ஆன்சர் மிடிவல் பீரியட். ஆன்சர் வந்து மிடிவல் பீரியட். ஆன்சர் பி. 54வது கேள்வி, இஸ் காட் இஸ் ஷேடோ ஆன் எர்த் ரிலேட்டட். பாருங்க, பூமியில் கடவுளின் நிழல் தொடர்புடையது எது? ஜிலிலாஹி, நிபியபத் இ குதாய், நாசிர் அமில் உல் மோமின், நவ்ரூஸ். ஸோ காட் ஷேடோ, ஸோ வந்து பூமியில் கடவுளின் நிழல் என்று அழைக்கப்படுது ஜில்லிலாஹி. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு பால்பன் இந்த பாலிசியை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா, பால்பன் இந்த பாலிசியை கொண்டு வந்திருப்பாரு. ஜில்லிலாஹின்ற ஒரு பார்வை எப்படின்னா கடவுளோட நிழல், தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட நிழல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜில்லிலாஹி, காட் ஷேடோ ஆன் எர்த். நிபியபத் இ குதாய், தெய்வீக அருளை பெற்றவர். நாசிர் அமீர் உல் மோமின் என்றால் கலிஃபாவின் வலதுகை மனிதர். நவ்ரூஸ் என்னும் பாரசீக பண்டிகை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பால்பனோட காலகட்டத்தில் நடந்தது. சரிங்களா, இது எல்லாமே பால்பனோட காலகட்டத்தில் நடந்தது. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வீக அருளை பெற்றும் தன்னை சொல்லியிருப்பாரு. பூமியில கடவுளோட நிழல்னு தன்னை சொல்லியிருப்பாரு. கலிஃபாவோட ரைட் ஹேண்ட் பர்சன் அவரை சொல்லியிருப்பாரு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நவ்ரூஸ் அப்படின்னு ஒரு பண்டிகையை, பாரசீக பண்டிகை இந்தியாவில் அறிமுகம் செஞ்சிருப்பாரு. ஸோ 55வது கேள்வி, பிஜப்பூர் லெகசி, அகமது நகர் லெகசி, கோல்கொண்டா லெகசி, பெரார் லெகசி. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாமனி கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆ உடஞ்சிரும். சரிங்களா, ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வந்த மரபினர் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு மரபை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது 4. அப்புறம் ஆல்சோ வந்து பிடார். சரிங்களா, ஸோ பார்ப்போம். பிஜப்பூர் மரபு தோற்றுவித்தவர் யாருன்னா அடில் ஷாஹி. பிஜப்பூர் மரபு தோற்றுவித்தவர் அடில் ஷாஹி. அகமது நகர் மரபு தோற்றுவித்தவர் நிஜாம் ஷாஹி. கோல்கொண்டா மரபு தோற்றுவித்தவர் குதுப் ஷாஹி. பிரார் மரபை தோற்றுவித்தவர் இமாம் ஷாஹி. பிரார் மரபை தோற்றுவித்தவர் இமாம் ஷாஹி. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி 2 1 4 3. விடை டி. சோ பிடார் லெகசி, பிடார் மரபை தோற்றுவித்தவர் பரித் ஷாஹி. பிடார் மரபை தோற்றுவித்தவர் பரித் ஷாஹி. 56வது கேள்வி, ஃபைண்ட் தி கரெக்ட் பேர் இன் தி ஃபாலோயிங். சோ பின்வருவற்றுள் சரியான இணையை காண்க. புரோஸ்ட்ரேஷன், பைபாஸ், கிசிங் தி சுல்தான்ஸ் ஃபீட். சிஜாதா என்றால் சிரவணக்கம், பைபோஸ் என்றால் சுல்தானின் பாதங்களை முத்தமிடுதல். ஸோ இரண்டுமே சரியான இணை. ஸோ இந்த இரண்டுமே யார் காலகட்டத்தில் கொண்டு வந்து பால்பனோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. சிஜாதா என்பது பார்த்தீங்கன்னா இப்படி வணங்குறது. ஸோ பைபோஸ் என்பது சுல்தானோட பாதங்களை முத்தமிடுறது. ஸோ இரண்டுமே சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா விடை சி போத். ஸோ 57வது கேள்வி, ஜலாலுதீன் கில்ஜி அப்பாயிண்டட் அலாவுதீன் கில்ஜி as the governor of which region? எந்த பகுதியின் ஆளுநராக அலாவுதீன் கில்ஜியை ஜலாலுதீன் கில்ஜி நியமித்தார்? முல்டான், குஜராத், பஞ்சாப், காரா. சோ காராவின் பகுதியை ஆளுநராக அலாவுதீன் கில்ஜியை ஜலாலுதீன் கில்ஜி நியமனம் செய்தார். விடை டி காரா. 58வது கேள்வி, who conferred the title துதியை கிந்த் parrot of India on அமீர் குஸ்ரோ? அமீர் குஸ்ரோவுக்கு துதியி கிந்த், இந்தியாவின் கிளி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி, குதுபுதீன் ஐபக், கியாசுதீன் பால்பன். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் கிளி என்று அமீர் குஸ்ரோவுக்கு பட்டத்தை வழங்கியிருப்பார். விடை ஏ அலாவுதீன் கில்ஜி. 59வது கேள்வி, a slave, a water carrier, a soldier, a general, a noyab, a sultan. Who does யான் பூலே refer to? பாருங்க,
ஒரு அடிமை, ஒரு தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி, ஒரு படை வீரன், ஒரு தளபதி, ஒரு நாயப், ஒரு சுல்தான் என்று ஏன்போல் யாரை குறிப்பிடுகிறார்? அலாவுதீன் கில்ஜி, இல்துமஸ், குதுபுதீன் ஐபக், பால்பன். சோ இப்ப யார சொல்றாங்கன்னா பால்பனா குறிப்பிடுறாரு. ஏன்னா பால்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமையா இருந்து தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியா இருந்து ஒரு படை வீரனா மாறி அதுல இருந்து தளபதியா முன்னேறி அதுக்கப்புறம் நாயப்பா வந்து அதுக்கப்புறம் சுல்தானா வந்திருப்பாரு. சரிங்களா? சோ அத ஏன்போல் சொல்லியிருப்பாரு. யாருன்னா பால்பன். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 60வது கேள்வி, ஹூ ரோட் தி புக் தாரிக்கை ஃபிரோசாஹி? தாரிக்கி ஃபிரோசாஹி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அமீர் குஷ்ரு, பரானி, மாலிக், முகமது ஜெய்சி, அல்பருனி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பரானி. தாரிக்கி ஃபிரோசாஹி என்ற புத்தகத்தை எழுதியவர் பரானி. 61வது கேள்வி, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் chronological ஆர்டர். அலாவுதீன் கில்ஜிஸ் நார்த் இந்தியா இன்வேஷன். பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி பட்டியலிடுக. அலாவுதீன் கில்ஜியின் வட இந்திய படையெடுப்பு. தேவகிரி, குஜராத், ராந்தம்பூர், சித்தூர். சோ வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. சரிங்களா? சோ முதல்ல தேவகிரி போவாரு, அதுக்கப்புறம் குஜராத் போவாரு, அதுக்கப்புறம் ராந்தம்பூர், அதுக்கப்புறம் சித்தூர். அப்ப கால வரிசை எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 விடை ஏ. ஸோ தேவகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1296 முதல் முறையாக போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 1307 1314 போவார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனது 1296. குஜராத் 1299, ராந்தம்பூர் 1301, சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 1303. சரி, இந்த ஆண்டுகளில் படையெடுத்து போயிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. So 62வது கேள்வி, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் chronological ஆர்டர். மாலிக் கஃபூர் சதர்ன் இந்தியா எக்ஸ்பெடிஷன். பின்வரும் நிகழ்வுகளை காலை முறைப்படி பட்டியலிடுக. மாலிக் கஃபூரின் தென்னிந்திய படையெடுப்பு. பாருங்க எங்கிருந்து வராரு அவர் ஃபர்ஸ்ட்? யாதவாஸ். யார் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாரு? யாதவாஸ். பிரதாபருத்ர தேவனா இல்ல 3ஆம் வீரபல்லாளனா இல்ல பாண்டியா? சோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாதவாஸ். எங்க இருப்பாங்க? அவங்க தேவகிரியில இருப்பாங்க. யாதவாஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதாபருத்ர தேவன், அடுத்து வீரபல்லாலா, அடுத்து பாண்டியா. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் chronological ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதான் 1 2 3 4. சோ 1308 யாதவர்களை நோக்கி படையெடுத்து வருவாரு. சரிங்களா? அவங்க எங்க இருப்பாங்கன்னா தேவகிரியில இருப்பாங்க. அடுத்து 1309 காக்கத்தியாச நோக்கி படையெடுத்து வருவாரு. காகித்ய அரசன் பிரதாப ருத்ர தேவன். சரிங்களா? 1310 ஹொய்சாலா கிங் வீரபல்லாலா 3 எடுத்து படையெடுத்து போவாரு. அடுத்து 1310 மதுரையில பாண்டியாச நோக்கி படையெடுத்து வருவாரு. சரிங்களா? சோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 1308 தேவகிரி, 1309 காக்கத்தியாஸ், 1310 ஹொய்சாலாஸ், 1310 மதுரை. 63வது கேள்வி. 63வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் அலாவுதீன் கில்ஜியுடன் தொடர்பில்லாதது எது? Following the statements, which one is not related to Alauddin Khilji? So first sultan to have large permanent standing army. நிரந்தரமான பெரிய ராணுவத்தை கொண்டிருந்த முதல் சுல்தான் அவர் அலாவுதீன் கில்ஜி. இது சரியான கூற்று. செகண்ட் ஒன், paid in cash from royal treasury. ஊதியம் அரச கருவூலத்திலிருந்து பணமாக செலுத்தப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. சௌரா, he introduced சௌரா சிஸ்டம். செகரா முறையை அறிமுகப்படுத்தினார். இதுவும் சரியான கூற்று. மன்சப் முறையை அறிமுகப்படுத்தினார். இது தவறான கூற்று. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு மன்சப் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தொடர்பில்லாதது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ 64வது கேள்வி, ரிலேட்டட் டு தி போஸ்ட் ஆஃப் முஸ்தக்ராஜ். முஸ்தக்ராஜ் பதவியுடன் தொடர்புடையது எது? மிலிட்டரி, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, போலீஸ். ஸோ ராணுவம், கிராம நிர்வாகம், வருவாய், காவல். முஸ்தக்ராஜ் பதவியுடன் தொடர்புடையது வருவாய். விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்க டாக்ஸ் கலெக்டர். சரிங்களா? ஸோ ரெவென்யூ. ஆன்சர் ரெவென்யூ. 65வது கேள்வி, தக்காவி லோன்ஸ் கிவன் டு ஹூம். தக்காவி கடன்கள் யாருக்கு வழங்கப்பட்டது? ஃபார்மர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், எஜுகேஷன், இக்தாதார்ஸ். ஸோ வந்து முகமது பின் துக்ளக்கோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காவி லோன்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு. சரிங்களா? ஸோ விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா தக்காவி லோன் வழங்கப்பட்டது. 66வது கேள்வி, ஹூ அமாங் தி ஃபாலோயிங் நோன் அஸ் தி ஜானா கான். பின்வருவர்களில் ஜானா கான் என்று அறியப்பட்டவர் யார்? கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோசா துக்ளக், சிராஜ் உத் தௌலா. சோ ஜானா கான் என்று அறியப்பட்டவர் முகமது பின் துக்ளக். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் இயற்பெயர் ஜானா கான். 67வது கேள்வி, which tax was not permitted by ஷாரியாத். பாருங்க, which tax was not permitted by the ஷாரியாத். எந்த வரி ஷாரியத்தால் அனுமதிக்கப்படவில்லை? அக்ரிகல்ச்சர் டாக்ஸ், டாக்ஸ் ஆன் நான் முஸ்லிம்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ், மேரேஜ் டாக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருமண வரி தான் ஷாரியாத்தால் அனுமதிக்கப்படவில்லை. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி.
68வது கேள்வி, who was known as the real founder of the Delhi Sultanate? டெல்லி சுல்தானகத்தின் உண்மையான நிறுவனர் என்று அறியப்பட்டவர் யார்? இல்துமிஸ், பால்பன், குதுபுதீன் ஐபக், நன். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இல்துமிஸ். டெல்லி சுல்தானத்தின் உண்மையான நிறுவனர் என்று அறியப்பட்டவர் இல்துமிஸ். விடை ஏ. 69வது கேள்வி, who imposed jizya tax on the Brahmins for first time? பாருங்க, முதன்முறையாக பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை திணித்தவர் யார்? குதுபுதீன் ஐபக், ஃபெரோசா துக்ளக், சிக்கந்தர் லோடி, அவுரங்கசீப். சோ வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பிராமணர்களுக்கு மீது முதன்முறையாக ஜிஸ்யா வரியை திணித்தவர் ஃபெரோசா துக்ளக். விடை வந்து பாத்தீங்கன்னா பி. சோ ஜிஸ்யா வரியை முதலாக அறிமுகப்படுத்தியவர் குதுபுதீன் ஐபக். சோ அகைன் வந்து சிக்கந்தர் லோடி அண்ட் அவுரங்கசீப் இவங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. மறுமுறையாக அவங்க பாத்தீங்கன்னா ஜிஸ்யா வரியா கொண்டு வந்திருப்பாங்க. சோ 70வது கேள்வி, திவானை அமீர் கோஹி இஸ். திவானி அமீர் கோஹி என்பது என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். நீதித்துறை, வெளியுறவுத்துறை, விவசாயத்துறை, ராணுவத்துறை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். திவானை அமீர் கோஹினா விவசாயத்துறைக்கானது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிடி முகமது பின் துக்ளக் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. 71வது கேள்வி, which of the following is related to women widow department of charity? பின்வருவனவற்றில் எது பெண்கள் விதவை ஆதரவு துறையுடன் தொடர்புடையது? திவானை கைரத், திவானை பந்தகன், சாராய்ஸ், தாருல் ஷிஃபா. சோ வந்து திவானை கைரத் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் விதவை மற்றும் ஆதரவு துறை. சரிங்களா? சோ இவங்களுக்காண்டி ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. யாருடைய காலகட்டத்துல? ஃபெரோசா துக்ளக் காலகட்டத்தில். சரிங்களா? ஃபெரோசா துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா இந்த திவானை கைரத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு டிபார்ட்மெண்ட்டை. சோ திவானை பந்தகான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்லேவ்ஸுக்கு. சரிங்களா? சோ அடிமைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுவும் ஃபெரோசா துக்ளக் காலகட்டத்தில் தான். சாராய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ வழிப்போக்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கக்கூடிய இடம் தான் சாராய்ஸ். சரிங்களா? இதுவும் யாரு? ஃபெரோசா துக்ளக் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. தென் தார் உல் ஷிஃபா வந்து பாத்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி. சரிங்களா? சோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் தார் உல் ஷிஃபா. இதுவும் ஃபெரோசா துக்ளக் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே ஃபெரோசா துக்ளோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட துறைகள். ஸோ 72வது கேள்வி, ஸோ மேட்ச் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு கிங் கொடுத்துட்டு அவங்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எந்த ஆண்டுகள் அவங்க ரூல் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன், அலம் ஷா, சிக்கந்தர் லோடி. ஸோ முபாரக் ஷா வந்து பார்த்தீங்கன்னா 1421 முதல் 1433 வரை முபாரக் ஷா. முகமது ஷா 1434 முதல் 1443 வரை முகமது ஷா. அலாவுதீன் ஆலம் ஷா 1445 முதல் 1451 வரை. சிக்கந்தர் லோடி 1489 முதல் 1517 வரை. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ 3, 4, 1, 2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சையத் வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவர் லோடி டைனாஸ்டியை சேர்ந்தவர். ஸோ 73வது கேள்வி, அதுவும் மேட்ச் தான். ஷெர்ஷாவோட அஃபீஷியல்ஸ். சரிங்களா? ஷெர்ஷாவோட அஃபீஷியல்ஸ். ஸோ அஃபீஷியல்ஸ் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்? சிக்தார், முன்ஷிப், அமீன், தபேதார். ஸோ சிக்தார் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் மற்றும் ஒழுங்கு. சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். சரிங்களா? ஸோ முன்ஷிப் அப்படின்னாச்சுன்னா நிதி டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபினான்ஸ். முன்ஷிப் வந்து ஃபினான்ஸ். அமீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நில வருவாய். அமீன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ. அமீன் லேண்ட் ரெவென்யூ. தபேதார் ட்ரெஷரி, கருவூல அதிகாரி. தபேதார் வந்து பார்த்தீங்கன்னா கருவூல அதிகாரி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி 3, 1, 4, 2. விடை சி. அடுத்து 74வது கேள்வி மேட்ச் கேட்டிருக்காங்க. பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னோஜ், பேட்டில் ஆஃப் கால்டிகாட்டி, இபதத் கானா. சரிங்களா? ஸோ சௌசா போர் 1539, கன்னோஜி போர் 1540, கால்டிகாட்டி போர் வந்து பார்த்தீங்கன்னா 1576, இபதத் கானா கூடம் வந்து பார்த்தீங்கன்னா 1575 அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடத்தை ஓபன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பரோட தொடர்புடையதான். இந்த 2 போர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா விசஸ் ஹுமாயூன். இந்த 2 போரும் ஷெர்ஷா விசஸ் ஹுமாயூன். 1575 வந்து பார்த்தீங்கன்னா இபதத் கானான்ற ஒரு வழிபாட்டு கூடத்தை அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு. 1576 பேட்டில் ஆஃப் கால்டிகாட்டி. சரிங்களா? ஸோ அது யாருக்குன்னா அக்பர் விசஸ் ராணா பிரதாப் சிங் இடையே நடக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான போருங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான போர். அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்டிகாட்டி போர் 1576, அக்பர் விசஸ் ராணா பிரதாப் சிங். ஸோ 75வது கேள்வி, which of the following statements is false? பாருங்க,
கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? இஃப் அக்ரிகல்ச்சர் பெர்சிஸ் தி கிங் வில் பெரிஷ். ஷெர்ஷா பிலீவ்ட். பாருங்க, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று ஷெர்ஷா நம்பினார். சோ இது வந்து சரியான கூற்று. அக்பர்ஸ் predecessor in the administration of the ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறையின் நிர்வாகத்தில் அக்பருக்கு முன்னோடி ஷெர்ஷா. ஸோ இதுவும் சரியான கூற்று. ஸோ ஷெர்ஷா பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஈல்ஸ் 1/5 ஷேர். சரிங்களா? ஸோ ஷெர்ஷாவின் காலகட்டத்தில் 1/5, ஸோ 5ல் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இது தவறானது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1/3 தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1/5 கிடையாது. ஸோ he issued copper coins which were called dam. தாம் என்ற அழைக்கப்படும் செப்பு நாணயங்களை ஷெர்ஷா வெளியிட்டார். இதுவும் சரியான கூற்று. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று தான் கேட்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. ஸோ இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வில் நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பார்ட் 2 பார்த்தோம். சரிங்களா? ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இந்தியாவில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதுலேருந்து நிறைய கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது எந்த எக்ஸாம் இருந்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க. சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸோ எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் எனக்கு வராதுன்னு யாரும் யோசிக்காங்க. மேக்ஸிமம் எப்படிலாம் உங்களால் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.